இறைவனை முழுசாக நம்பணும். இறைவன் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு தாய் மீது குழந்தை வைத்துள்ள நம்பிக்கையை போல இருக்கணும். எப்படி அப்படின்னா, 2 முனிவர்கள் காட்டில் தவம் செய்துட்டு இருந்தாங்க. அந்த பக்கமாக நாரதர் வந்தார். நாரதர்கிட்ட முனிவர்கள் கேட்டாங்க, எங்கிருந்து வருகிறீர்கள்னு. அவர் சொன்னார், வைகுண்டத்தில் இருந்து வருகிறேன்னு. அப்போது முனிவர் கேட்டார், இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அதுக்கு நாரதர் சொன்னார், ஒரு ஊசியின் காது வழியாக யானைகளையும் ஒட்டகங்களையும் போக செய்து விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாரதர் சொன்னதும் ஒரு முனிவர் சிரித்தார். சிரிச்சுக்கிட்டே, நாரதரே, எங்களையே முட்டாளாக்குறீங்க, அது எப்படி ஊசியோட காதில் யானையும் ஒட்டகங்களும் நுழையும் அப்படின்னு சிரித்தார். இன்னொரு முனிவர் சொன்னார், நாரதர் சொல்கிறது உண்மைதான், இறைவன் நினைச்சா எதுவும் முடியும். ஊசி, ஒட்டகம், யானை எல்லாத்தையுமே படைச்சது அவன்தானே. அப்படி இருக்கும்போது அவனால் அதை செய்ய முடியாதா என்ன அப்படின்னு சொன்னார். ஆச்சரியமடைஞ்ச நாரதர் சொன்னார், இறைவன் மீது நீங்கள் வச்சிருக்கிற முழு நம்பிக்கை உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். நீங்கள் தான் உண்மையான பக்தர் அப்படின்னு சொன்னார். இதுதான் இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நமக்கு கஷ்டங்களை தீர்க்கவும் நிச்சயம் ஒரு தீர்வை கண்டிப்பாக கடவுள் வச்சிருப்பான் அப்படின்னு நம்ம எப்போவும் முழுசாக நம்பணும். நம்பும்போது கண்டிப்பாக அதற்கான தீர்வு நம்மளை தேடி வரும்.